ஓம் ஹ்ரீம் பைரவி க்ளௌம் ஹ்ரீம் ஸ்வாஹா. வணக்கம். இன்னைக்கு ராசி பலத்துக்கு போறதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்கள் சொல்லணும். எப்படின்னா பாருங்க, நிறைய பேரோட பர்த் டீட்டெயில்ஸ் சரியா இருக்காது. டேட் ஆஃப் பர்த் மிஸ்டேக் இருக்கும், டைம் மிஸ்டேக்கா இருக்கும். அவர் பிறந்த டைம் டேட்டே தெரியாது நிறைய பேருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க ராசி பலத்தை எப்படி பார்ப்பீங்க? ஸோ இது பாருங்க, இன்னொரு விஷயம் என்னன்னா, அப்படி நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்கும்போது தப்பாகுது. அதனால நான் என்னன்னா, நாடி ஜோதிடம் படி, வெஸ்டர்ன் பாமிஸ்ட்ரி, இந்தியன் பாமிஸ்ட்ரி படி கை ரேகை வச்சு ஜாதகத்துக்கு மேட்ச் பண்றேன். ஸோ அப்போ நம்ம கை ரேகை போய் சொல்லாது. கையில் ரேகைகள் கையில ராசிகளும் இருக்கு, நட்சத்திரங்கள் இருக்கு. ஸோ அதுக்கு இதுக்கு மேட்ச் பண்ணி ஒரு சரியான ப்ரெடிக்ஷன் கொடுக்க முடியும். எப்படின்னா, வேலை எப்போ கிடைக்கும், திருமணம் எப்போ நடக்கும், இந்த எல்லா விஷயத்துக்குமே பதில் நாம பாமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் ஜாதகத்தை மேட்ச் பண்ணி சொல்ல முடியும். இது நாடி ஜோதிடத்திலும் கூட நிறைய விஷயங்கள் இருக்கு. நாடி ஜோதிடம் படி இப்போ குரு கிரகத்தோட டிரான்ஸ்லேட் இருக்கு. அது எல்லா ராசிகளுக்கும் எல்லாருக்கும் நல்லது நடக்குமா? அப்படி இல்லை. எப்படின்னா, நம்ம அது எவ்வளவு ஒரு ரவுண்ட்ல வருது. இப்ப பாருங்க, ஒரு ரவுண்ட் வர்றதுக்கு 12 இயர்ஸ் ஆகும். இப்போ எத்தனை ரவுண்ட்ல அது இருக்கு உங்க ஜாதகம் படி? இப்போ உங்களுக்கு 24th இயர்னா அது 2வது ரவுண்ட் தாண்டி 3வது ரவுண்டுக்கு போயிட்டு இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அது எல்லாமே எப்படி நம்மோட லைஃப்க்கு அது எப்படி எஃபெக்ட் பண்ண முடியும் தெரிஞ்சுக்கிறது எப்படின்னா, அந்த ஜாதகம் நம்ம கைரேகை எல்லாமே பார்க்கணும். ஸோ அப்படி நான் ரிசர்ச் பண்ணி ரொம்ப அதுக்கு டைம் வேணும் அது பார்க்கறதுக்கு. சும்மா ஒரு ஜாதகம் கொடுத்தாலே 5 மினிட்ல எல்லாமே சொல்றாங்க. ஜாதகம் பார்த்த உடனே பெருசான பூஜை எல்லாம் சொல்றாங்க, ஜெம்ஸ்டோன் சொல்றாங்க, என்னென்னமோ சொல்றாங்க. எல்லாமே ஜோதிடத்துல இருக்கா? கண்டிப்பா இல்ல. புருஹத் பராசர ஓர சாஸ்திரத்துல வெறும் தானம் பத்தி, மந்திர ஜபம் பத்தி தான் இருக்கு. அவ்வளவு காஸ்ட்லியான ரெமெடிஸ் ஒன்றும் இல்லை. அப்படி இருக்கும்போது உண்மையான ஜோதிடத்தை நம்ம பார்க்கறதுக்காக இந்த மாதிரி தான் பார்க்கணும். ஸோ அதுக்கு நீங்க என்னோட கன்சல்டேஷன் நீங்க எடுத்துக்கலாம். துலா ராசி 2026 ஜூன் மாதத்துல இந்த துலா ராசியில பிறந்தவருக்கு என்னென்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குன்னுட்டு நாம பார்க்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த துலா ராசியில பிறந்தவருக்கு இந்த குருவோடு சேஞ்சஸ் என்ன இருக்கு, டிரான்சிட் என்ன இருக்கு, அதோட எஃபெக்ட் எப்படி இருக்கும்னுட்டு நாம பார்த்தா, இந்த துலா ராசியில பிறந்தவருக்கு செகண்ட் ஹவுஸை அது திருஷ்டி பண்ணது, தசம பாவத்தை ஆக்குபை பண்ணது இந்த குரு கிரகம். அப்படி அந்த குரு கிரகம் தசம பாவத்தை அதை ஆக்டிவேட் பண்ணும்போது, செகண்ட் ஹவுஸை ஆக்டிவேட் பண்ணும்போது, இது கரியர் விஷயத்துல விசாரமாக ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும் இந்த துலா ராசியில பிறந்தவர். எப்படின்னா, குரு சுபகாரகன். அந்த கிரகம் அந்த பிளேஸுக்கு வரும்போது கண்டிப்பா உங்க கரியர்ல ஏதோ ஒரு பெருசான மாற்றம் இருக்கும். பெருசான மாற்றம்னா ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கலாம், பொசிஷன் சேஞ்ச் ஆகலாம், நீங்க இருக்கிற கம்பெனிலேயே உங்களுக்கு ஒரு நேம் வரலாம், ரெஸ்பெக்ட் வரலாம், நீங்களே ஒரு புது கம்பெனியை ஆரம்பிக்கிற சான்சஸ் இருக்கும், புது பிசினஸை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் எல்லாமே இந்த துலா ராசியில பிறந்தவருக்கு இருக்கு. ஆனா கை ரேகையில குரு கிரகம் எப்படி இருக்கு பாருங்க. இப்போ உங்க ஜாதகத்துல குரு கிரகம் டிரான்ஸ்லேட் ஆகணும். நீங்க பிறந்த ஜாதகத்துல உங்க குரு கிரகம் எப்படி இருக்கு, அதுக்கு அதோட பலம் எப்படி இருக்குன்னு நாம பார்க்கணும். அது பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியான வழி கைரேகை தான். கைரேகையில குரு கிரகம் எப்படி இருக்கோ பார்த்து உங்க ஏஜ் கால்குலேட் பண்ணி குரு கிரகம் என்ன கொடுக்க போகுது உங்களுக்கு அது ஈஸியா சொல்ல முடியும். ஜென்ரலா துளராசி சொல்லும் போது கரியர்ல மிகப்பெரிய பாசிட்டிவ் சேஞ்சஸ் இருக்கு. அஷ்டம பாவத்துல சூரியன், திருமண வாழ்க்கைக்கு பிரச்சனை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு, சண்டே, எது வேணாலும் நடக்கலாம். ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். உங்க பேச்சுவார்த்தை மேல கொஞ்சம் கண்ட்ரோல் செய்யுங்க. சப்தம பாவத்தில் இருக்கிற செவ்வாய் பார்த்தா இந்த ராசியில பிறந்த பெண்களுக்கு திருமணமாக சான்ஸ் அதிகமா இருக்கும். துலா ராசியில பிறந்த பெண்களுக்கு ஆனா ரொம்ப கோபமான அக்ரெசிவான சில பேர் இருப்பாங்க. சடன் அக்ரெசிவ் ஆயிடுவாங்க, கோபப்பட்டு அதுக்கப்புறம் சாந்தமாயிடுவாங்க. ஆனா அந்த அந்த கோபம் அவருக்கு எப்பவுமே இருக்கும். இந்த மாதிரி லைஃப் பார்ட்னர் கிடைக்கிற சான்சஸ் இந்த துளாராசில பிறந்தவருக்கு இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்குன்னு நினைச்சுக்கோங்க. அப்ப உங்க ஹஸ்பண்ட் இன்னி வரைக்கும் அவ்வளவு கோபப்படலை. இந்த டைம் பீரியட் அவர் கோபமா பிஹேவ் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு மாற்றம் நீங்க ஃபீல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாமே துளாராசில பிறந்தவருக்கு இருக்கு. பஞ்சம பாவத்துல ராகுனாலே உங்க குழந்தைகள் ஏதோ ஒரு தப்பான ஒரு வழியில போற சான்சஸ். அதுக்கு நீங்க பயப்படுறது வேணாம். அவருக்கு
புரியுற மாதிரி சொல்லுங்க. நீங்க அப்படி நடந்துக்கோங்க. உங்க குழந்தை 6 மணிக்கு எழுந்துட்டு அது வேலை செய்யணும்னா நீங்களும் அந்த டைம்ல எழணும். அது விட்டுட்டு நீங்க அவருக்கு சும்மா சொன்னா அவர் யாரும் கேட்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பஞ்சம பாவத்துல ராகு இருக்கிறதுனால உங்க குழந்தைகள்னால ஏதாவது பிரச்சனை, டென்ஷன்ஸ் ஏற்படும். அவரோட பிஹேவியர்ல நீங்க நடக்காத மாதிரி ஏதோ ஒரு மாற்றம், நெகட்டிவ் ஒரு பிஹேவியர் நீங்க பார்ப்பீங்க. நெகட்டிவா அவர் நீங்க பயப்படுற அளவுக்கு அது இருக்கும். அது பேசி சரி பண்ணிக்கோங்க. அவர் மனசுல என்ன நடக்குது, நீங்களே ஒரு குழந்தையாகி அவர் மனசுல போயிட்டு என்ன நடக்குதுன்னு அவரோட திருஷ்டியை நீங்க பாருங்க. அவரோட பர்செப்ஷன்ல நீங்க பாருங்க. நவம் பாவம் கூட நல்லாவே இருக்கிறதுனால வெளிநாட்டுக்கு போறது ரொம்ப நல்லது. வெளிநாட்டு ஜாப் தேடுறதுக்கு நல்லது. பிசினஸ்ல அவ்வளவு லாபம் இருக்காது, கேத்து இருக்கிறதுனால அவ்வளவு லாபம் இருக்காது. ஒரு ஆவரேஜா போகும் எல்லா பிசினஸுமே. புது தொழில் நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்களா, அங்கே கூட அவ்வளவு ப்ராஃபிட் இருக்காது. போக போக சக்சஸ் நீங்க பார்ப்பீங்க. ஸோ இவ்வளவு விஷயங்கள் துலா ராசியில பிறந்தவர்.